Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் எப்படி நம்ம எரரை வந்துட்டு கேட்ச் பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸப்ஷன்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வீடியோ நம்ம பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கார்டில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் எரர் எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜ் வந்துட்டு சிஸ்ட் அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி எந்த மாதிரியான எரர் அடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். கஸ்டமாக நம்ம டிசைன் பண்ணி அதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஃபால்ட்டாக எரர் அடிக்கும்போது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், எக்ஸப்ஷன் சொல்லிட்டு ஒரு 4-5 லைனில் எரர் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது நம்ம ஒரு சிங்கிள் லைனில் எந்த மாதிரி எரர் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்கேஸ் அந்த பர்டிகுலர் எரர் வந்துட்டு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது, இல்லை தெரியாத எரர் எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம டிஃபால்ட்டாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே ட்ரை, கேட்ச் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுவோம். பட் பைத்தானில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு ப்ரீவியஸ்லேயே சொல்லியிருக்கேன். ட்ரை, எக்ஸப்ட், எய்தர், ஃபைனலி ஆர் எல்ஸ் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு ட்ரை போட்டுட்டு மல்டிபிள் டைம் எக்ஸப்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மற்ற லாங்குவேஜில் கேட்ச் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எக்ஸப்ட்டுங்கிறது. என்ன மாதிரியான எரர் ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த மாதிரி மெசேஜில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எக்ஸப்ட் அப்படிங்கிறது. அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இன்டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் மூலியமாக எப்படி வந்துட்டு நம்ம எரரை கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஏ அப்படிங்கிற ஒரு அரே வச்சுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நான் ஒரு அரே வச்சுருக்கேன். இதை நான் எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணி நான் வந்துட்டு நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பிளாக் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதில் t ஈக்குவல்ஸ் டு நார்மலாக டிவைட் பண்ணுவோம். ரன் பண்ணுறேன். இப்போ என்ன எரர் அடிக்குது அப்படின்னா, இப்போது 2/1 வந்துட்டு 2.0 0. வந்துருச்சு வேல்யூ. இப்போது ஏங்கிற வந்துட்டு ஸ்ட்ரிங்கு, இதால் வந்துட்டு இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியல. அப்படிங்கிறதால வந்துட்டு அன்சப்போர்ட் ஆப்பரண்ட் டைப் ஃபார் இன்ட்டு அண்ட் ஸ்ட்ரிங். இப்போ வந்துட்டு 2 கூட ஏங்கிற ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்மளால் டிவைட் பண்ண முடியல அப்படிங்கிற எரர் அடிச்சிச்சு. டைப் எரர் அடித்ததால் இப்போது அடுத்தது ஃபர்தராக 0க்கான லூப் எக்ஸிக்யூட் ஆகலை, அந்த ட்ரை பிளாக் ஆகிடுச்சு. இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பிளாக் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை போடுறேன். ட்ரை நான் வந்துட்டு என்ன போடலாம் அப்படின்னா, ஓகே, நான் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது என்ன பேக்கேஜ் அப்படிங்கன்னா, சிஸ்ட் அப்படிங்கிற பேக்கேஜ். இம்போர்ட் சிஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அதை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் எரர் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சிஸ் டாட் சிஸ் டாட் எக்ஸ் ஆஃப்
இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் என்ன எரர் இல்லை எந்த மாதிரி டைப் எரர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி அந்த டைப் எரர் வச்சு நம்மளால் மேனுவலாக வந்துட்டு நம்ம எந்த மாதிரி எரர் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது டோட்டலாக வந்துட்டு 6 டைம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 6 டைமில் எப்போ வந்துட்டு இன்டிஜர் வேல்யூ வந்துட்டு டிவைட் பண்ண முடியல ஸ்ட்ரிங்கால் அப்படிங்கும்போது அதோட எரர் வந்துட்டு டைப் எரர் அப்படிங்கிறது அக்கர் ஆயிடுச்சு. அடுத்தது வந்துட்டு 0 கூட 2 வந்துட்டு 2 கூட 0 டிவைட் பண்ணும்போது என்ன ஒன்றா 0 டிவிடெண்ட் எரர் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு அக்கர் ஆகும். 0 டிவிடெண்ட் எரர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் எரர். டைப் எரருங்கிறது ஒரு டைப்பு, 0 டிவிடெண்ட் எரர் அப்படிங்கிறது ஒரு டைப்பு. இது மாதிரி நிறையா டைப் ஆஃப் எரர்ஸ் நமக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் இருக்கும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னென்னா 0 டிவிடெண்ட் எரர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு லூப்பில் எக்ஸிக்யூட் ஆகும்போது. இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் மல்டிபிள் எக்ஸப்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸப்ட் போட்டிருக்கோம். நம்ம வந்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு எக்ஸப்ட் போட்டுக்கலாம், இல்லை அதுக்கு கீழே கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு என்ன எரர் அப்படிங்கிறது தெரியும். டைப் எரராக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி எக்ஸப்ட் 0 டிவிடெண்ட் எரர் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி எரர் அடிக்குதுங்க கண்டுபிடிச்சிட்டேன். டைப் எரரும் 0 டிவிஷன் எரரும் நமக்கு வந்துட்டு அக்கறை இருக்குது ப்ரீவியஸாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது. அதனால் நான் டேரெக்டாக வந்துட்டு என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் தான் எனக்கு அக்கர் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0 டிவிஷன் எரர் எனக்கு அக்கர்ட் அப்படின்னு தான் எனக்கு மெசேஜ் வரணும், இல்லை டைப் எரர் அக்கர்ட் அப்படின்னு தான் எனக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது அந்த மெசேஜ் வரணும். வந்துருச்சுங்களா? இப்போ வந்துட்டு ப்ரீவியஸாக எனக்கு என்ன எரர் வந்துச்சுன்னா ஊப்ஸ் கிளாஸ் டைப் எரர் அக்கர்ன்னு சொல்லி வந்துச்சு. அதே மாதிரி 0 டிவிஷன் எரர் இருக்கும், அதே தான் வந்துச்சு. நமக்கு அது என்ன எரர்னு தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு என்ன மெசேஜ் வரணும் அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்கோம். இது மாதிரி மல்டிபிள் எரர் இருக்குது. இப்போது அடுத்தது நம்ம வந்துட்டு ஒரு எரர் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, இது இருக்கட்டும். இப்போ லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எரரையும் நான் போடுறேன். print of of 7. இப்போது 7 அப்படிங்கிற வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் இல்லை. அப்போ அதுக்கு என்ன எரர் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் வந்துச்சுங்களா? என்ன காரணம் அப்படிங்கன்னா இங்கே அரேக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6 நம்பர் தான் வச்சுருக்கேன், 6 வேல்யூ தான் வச்சுருக்கேன். நான் 7வது வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறதால ஒவ்வொரு டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு பிரிண்ட்டு A of 7 அப்படிங்கிற செக் பண்ணும்போது 7 அப்படிங்கிற இண்டெக்ஸ் இல்லைங்கும்போது ஒவ்வொரு டைமும் இண்டெக்ஸ் எரர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அப்படிங்கிற எரர் நமக்கு வந்துட்டு இருக்கும். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டு, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எல்லா டைமும் வந்துட்டு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வந்துடும். நீங்கள் செக் பண்ணும்போது 5th டைமும் 6th டைமும் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வராது. என்ன காரணம் அப்படின்னா அது இப்போ ஐடென்டிஃபை பண்ணது வந்துட்டு டைப் எரரை வந்துட்டு 5th டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது டைப் எரரை ஃபைன் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறதால டைப் எரரை மட்டும் அக்கர் பண்ணியிருக்கு. 6th டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அது ஃபைன் பண்ணது வந்துட்டு 0 டிவிஷன் எரர் அதை தான் ஃபைன் பண்ணிச்சு. அப்படிங்கிறதால
அதை அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இன்கேஸ் நான் இந்த இதை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டேன் அப்படின்னா, இந்த எக்ஸப்டை தூக்கி நான் ஃபஸ்ட்டில் போட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லாத்துலேயுமே இண்டெக்ஸ் ஆட்டோ ஓப்பன் மட்டும் தான் வருமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். நான் பிரிண்ட் பண்ண சொன்னது வந்துட்டு சி தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறத கண்டிப்பாக அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நிமிஷம். ஓகே, எதை நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோமோ அங்கே எங்கே எரர் ரெக்கர் ஆகுதோ அந்த எரர் தான் எடுத்துக்கிறதே தவிர நம்ம வந்துட்டு எக்ஸப்டை மாற்றி போகிறதால எந்த விதமான எரரும் வந்துட்டு மாடிஃபை ஆகலை. இது வரைக்கும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் எரரை எப்படி நம்ம கேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தெரிஞ்ச எரர் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, தெரியாத எரர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.